கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த நாளுக்காக சோத்திரம். ஜோசுவா 2ஆம் அதிகாரம் 1, 2, 3 வாசிக்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எரிகோவை பார்க்கும்படி யோசுவா சில வேலைக்காரர்களை அனுப்புகிறான். அங்கே போன உடனே வேதவசனம் சொல்கிறது, ராகாப் என்கிற வேசி வீட்டிலே அவள் நுழைந்தார்கள் என்று சொல்லப்படுறது. அப்படி என்றால் என்ன? ராகாப் என்கிற வேசித்தனத்தினால் குடும்பத்தையும் அவள் காப்பாற்றி வந்திருக்கிறாள். அவள் வேசிதான். ஆனா தேவனுடைய பிள்ளைகளுக்கு, இஸ்ரேல் ஜனங்களுக்கு அவ என்ன பண்ண அடைக்கலம் கொடுத்தா. பாருங்க, அடைக்கலம் கொடுத்தா. ஏன்னா வேசி வீட்டுக்கு போயாச்சுன்னா யாரும் என்ன சந்தேகம் பண்ண மாட்டாங்க. அவ பணத்துக்காக வேசித்தனம் பண்றவா அப்படின்னு நினைச்சுக்கிடுவாங்க. ஆனா இதை ராஜா அந்த எரிகோ பட்டணத்து ராஜா கேள்விப்படுகிறான். அங்க பாருங்க, அவங்க கேட்கிறான். கேட்ட உடனே ஆமா வந்தார்கள், போய்விட்டார்கள் என்று சொல்கிறான். ஆனா வீட்டில் ஒழித்து வைத்து கிட்டத்தட்ட 2-3 நாள் அவர்களுக்கு செய்ய வேண்டிய எல்லா பணிவிடைகளையும் அவள் செய்தாள். இந்த ராகாப்புங்கிற வேசி ஒரு பெண். நல்ல இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, அவ சொல்லுகிறான், தேசம் நீங்க எகிப்திலிருந்து கிளம்பின உடனே எங்களுடைய தேசத்தினுடைய எல்லா ஜனங்களும் சோர்ந்து போனார்கள், கரைந்து போனார்கள் என்று சொல்லுகிறான். தேசத்தை உங்க கையில ஒப்பு கொடுப்பார் என்று சொல்லி அந்த ராகாப்புங்கிற வேசி சொல்கிறான். நீங்க ஒப்பு கொடுக்கும் பொழுது என்னையும் என் தவப்பை விட்டாரை நினைத்து நீங்கள் காப்பாற்ற வேண்டும், விட்டுவிட வேண்டும் என்று சொல்லுங்க. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைய, அந்த ராகாப்புங்கிற அந்த வேசி இஸ்ரேல் ஜனங்களுக்கு இடம் கொடுத்ததுனால, தன் வீட்டில அடைக்கலம் கொடுத்ததுனால, அங்கே ராகாப் குடும்பம், அவள் பெற்றோர், உடம்பு எல்லாம் என்ன பண்ணு காக்கப்படுகிறது. தேவ பிள்ளையே, ஒருவேளை நீங்க என்ன வேலை பார்த்துட்டு இருக்கேன்னு தெரியல, அந்த ராகாப்புங்கிற வேசி அன்னையோடு விபச்சாரம் பண்ணுகிற காரியங்களும் விட்டு விட்டா. அதுக்கப்புறம் தேவப்பிள்ளை அவங்க குடும்பம் காக்கப்படுகிறது. அந்த சந்ததியில தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறக்கிறான். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளைங்க, உன் நிலைமையை ஆண்டவர் மாற்றுகிறான். நீ வேசித்தனம் பண்ணி கொண்டு இருக்கலாம், ஆனால் நீ தேவனுடைய பிள்ளைகளுக்கு நீ இடம் கொடுத்ததுனால, அடைக்கலம் கொடுத்ததுனால உன் வாழ்க்கை மாறுகிறது, உன் போராட்டம் மாறுகிறது, உன் பழைய நிலைமை மாறுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டை சொல்லுகிறார், இனி பாவம் செய்யாதே. விபச்சாரத்துல கண்டுபிடித்த சிறிய சொல்லுங்க, இனி பாவம் செய்யாது. அன்னையோட காரணம் என்ன? இனி இந்த பாவம் செய்வானால் நம்ம அழிந்து போவோம். இஸ்ரேல் ஜனங்கள் வீட்டுல வந்திருக்கிறாங்க, பரிசுத்தமுள்ள ஜனங்கள் வந்திருக்கிறாங்க, தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகள் வந்திருக்கிறாங்க. இனி அந்த பாவம் செய்யக்கூடாது என்று சொல்லி தேவ பிள்ளை அன்னையோடு அவர் என்ன பண்ண ஒப்பு கொடுத்தா. அதனாலதான் சொல்கிறார், தேவ பிள்ளைங்க, அந்த ஜனங்கள் இஸ்ரேல இருந்து யோசுவா அனுப்பத்த ஜனங்கள் ஒரு சிவப்பு கொடி இன்னைக்கு சிவப்பு உலகமெங்கும் பரப்புற காரணம், முதல்ல அந்த ராகாப்புங்கிற வேசி வீட்டுல அந்த சிவப்பு தோணி பறந்தது. தேவ பிள்ளைங்க, அப்போது நாங்க உன்னை காக்கும்படி இந்த சோப்பு தூணி நீ என்ன பண்ணு, என்னை கட்டிக்கோ என்று சொல்லுங்க. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மனுஷன் எந்த தொழில் பார்க்கறாங்கல்ல, எந்த வேலை பார்க்கறாங்கல்ல, உன் வாழ்க்கை மாறணும். அதே தப்பு பாவம் பண்ணாத யாரும் இல்லை, உன் வாழ்க்கை மாறணும். நீ தேவனுக்கு அடைக்கலம் கொடுக்கும் பொழுது, தேவனுடைய பிள்ளைகளுக்கு உன் வீட்டுல அடைக்கலம் கொடுக்கும் போது, தேவன் இந்த வீட்டிலே சமாதானம், உனக்கு விடுதலை கிடைக்கிறது. பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, போராட்டத்தில் விடுதலை கிடைக்கிறது. தேவ பிள்ளைங்க, இன்னும் மறுபடியும் செய்த தப்பையே நீ பண்ணி கொண்டு இருக்கிறாயா? இந்த ராகாபாத்தை செய்யவில்லை. பாருங்க, யோசுவா எரிகோவுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் ராகாப்பை உன் குடும்பத்தை தனியா கொண்டு வாங்க என்று சொல்கிறார். அவர்களோடு வாழ்ந்தார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு தேவனுடைய பிள்ளைங்க, உன் வாழ்க்கை மாறப்போகுது. தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவனுக்கு நீ இடம் கொடுப்பா, உன் வாழ்க்கை மாறும், போராட்டம் மாறும், பிரச்சனை மாறும். உன் மூலமாக உன் குடும்பம் காக்கப்படும். தேவ பிள்ளைங்க, ராகாப்புங்கிற ஒரு வேசி பெண், ஒரு சகோதரி மூலமாக அந்த குடும்பம் காக்கப்பட்டது. உன் குடும்பம் காக்கப்படணும்னா நீ தேவனுடைய வார்த்தைக்கு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு நீ இடம் கொடுக்கணும். நீ இருதயத்துல இடம் கொடுக்கணும், உன் வாழ்க்கையில உன் வீட்டுல இடம் கொடுக்கணும், உன் இருதயமாக அந்த வீட்டுல நீ இடம் கொடுக்கணும். இடம் கொடுப்பாயனா உன் வாழ்க்கை மாறும், உன் குடும்பம் காக்கப்படும், குடும்பம் உன் மூலமா கட்டப்படும். தேவ பிள்ளைகளே, இந்த ராகாப்புங்கிற பெண் இஸ்ரேல் ஜனங்களுக்கு அவ அடைக்கலம் கொடுத்தாள் வீட்டுல. அதனால அவ குடும்பம், அவ வாழ்க்கை மாறிச்சு, அவ குடும்பம் கட்டப்பட்டுச்சு. அது மட்டும் இல்ல, குடும்பம் காக்கப்பட்டது என்று வேதத்துல பார்க்கிறோம். நீங்களும் முடிந்தவர்கள் யோசுவா 2ஆம் அதிகாரம் நீங்க
இருதயனாலே முழுவதும் நீ வாசித்து பாருங்கள், தியானித்து பாருங்கள். அதில் அநேக காரியங்கள் இருக்கிறது. வார்த்தை கேட்டுக்கொண்டு நீ இதுக்கு முன்னால என்ன வேலை என்ன எதிர்பார்த்துருங்க, இனி என்ன பண்ணாத வா. இந்த ராகவப்பை போல நீ தேவனுக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் அடைக்கலமாக இருக்கும், அது கேடகமாக இருக்கும், அது கோட்டையுமாக இருக்கும். அது ராஜா வந்து சொல்லவனே அவர்கள் வந்தார்கள் போய்விட்டான் சொல்லி அவர்களை கிட்டத்தட்ட 2-3 எத்தனை நாள் பராமரித்தான் நம்ம சொல்லப்படலை. வீட்டில் பராமரித்து அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்து போஷித்து தேசத்தில் அந்த காரியங்கள் எல்லாத்தையும் அவர்களுக்கு சொல்லி அவர்கள் என்ன பண்ணுகிறாங்க, பலியை அனுப்பி வைத்தால் சொல்லப்படுகிறது. அதனால தான் அது ஒரு எரிகோ மேல் மதில் இருந்து அவர்கள் கீழே இறக்கி விடும் பொழுது அந்த சோப்பு துணியை நீ கெட்டுக்கோ, அப்போதான் நீனும் உன் குடும்பம் அழியாதபடி பாதுகாக்கப்பட வேண்டும் சொல்லி அவர்கள் அந்த சோப்பு துணியை அவர்கள் என்ன பண்ணார்கள், வீட்டில் பறக்க விட்டிருந்தாலும் வேதவசனம் சொல்கிறது. இன்னைக்கு சோப்புனா என்னது, ரெட்டு, இன்னைக்கு அதை வச்சு தான் வந்திருக்கிறது எல்லாம். ஆனால் இன்னைக்கு சொல்லுவாங்க அது அப்படி ஆக்கணும் இப்படி ஆக்கணும் தெரியும். தேவப்பிள்ளைக்கு பைபிள் இல்லாம அந்த வசனம் இல்லாம ஒரு காரியங்கள் கூட இந்த உலகத்துல ஒரு உண்டாகவில்லை. அதை மட்டும் நினைச்சுக்கோங்க. இந்த ராகாப்பை போல தேவப்பிள்ளைகளை நீங்க மாற வேண்டும். கர்த்தர் உங்களையும் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார். ஆமென். கண்கள் மூடி ஜெபம் செய்யும். நல்ல ஆண்டவரையே சோத்திரம். ராகாப்புங்கிற வேசி, அப்பா ஆண்டவரே, அஞ்ஞான தவப்பனே, இஸ்ரேல் ஜனங்களுக்கு எகிப்திலிருந்து கடக்கும் பொழுது வேவு பார்க்கப்பட்டவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்து அப்ப அவர்களை பராமரித்தால், போஷித்து பராமரித்தால், அதனால அவள் அப்பா மீட்கப்பட்டால், குடும்பம் காக்கப்பட்டது, அழியாதபடி ஆண்டவர் அந்த குடும்பத்தை மீட்டெடுத்தால், அதற்காக ஆண்டவரை சோத்தரிக்கிறேன். அதே போல அநேகர் என்ன வேலை பார்க்குறங்க பெருசு இல்லை, இன்னைக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் உன் வாழ்க்கை மாறும், உன் பிரச்சனை மாறும், போராட்டம் மாறும், உன் குடும்ப நிலைமை ஆண்டவர் அழியாதபடி மீட்டு இருக்கிறார். கர்த்தர் பெரிய காரியம். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் வல்லமை கடந்த இயேசுவின் நாமத்தாலே ஆசீர்வதித்து ஜெயம் எடுக்கிறோம். நல்ல தந்தையே, ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. இந்த ராகாப்பை நினைத்துக் கொள்ளுங்கள். ஒருவேளை நான் ராகாப்பா இருந்து மாற வேண்டும் சொல்லி நினைக்கிறவர்கள் நீங்க ஒப்புக் கொடுங்கள். கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். காட் பிளஸ் யூ. ஆமேன், ஆமேன், ஆமேன்.